இந்த ஆடி மாதம் பிறந்ததுலேருந்தே ஒரு வாரம் கூழ் ஊற்றுறது, ஒரு வாரம் கோவில் போகிறது, இந்த மாதிரி சாமி கும்பிட்றது ஃபுல்லாக 2 வாரம் போயிடுச்சு. சண்டே வந்து நெக்ஸ்ட்டு இருக்கிற 2 சண்டேவும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போயிடுச்சு. இந்த ஆடி மாதம் பிறந்ததுலேருந்தே இந்த மாதிரி ஒரு இதுவாக 4 வாரமே முடிஞ்சு போச்சு. இந்த சாட்டர்டே சண்டே லீவ் விட்டு நம்ம மண்டே வந்து ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ போகும்போது பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த 2 நாள் லீவ் விட்டு போகும்போது என் பையனே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அம்மா இன்றைக்கி ஸ்கூலா, மண்டே ஆனதும் இன்னம்மா ஸ்கூலா, இன்றைக்கி ஸ்கூலா அப்படின்னு கேட்பான். மார்னிங் எழுந்ததுமே வந்து இன்றைக்கி ஸ்கூல் இருக்குடா அப்படி, இப்போ தானே 2 நாள் லீவ் விட்டாங்கம்மா உனக்கு, இப்போ ஸ்கூல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை எப்படியாவது தேத்தி அப்படி அமுச்சு விடுவேன். ஆனால் நம்மளுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. ஆனால் அந்த மண்டே ஆஃபீஸ் போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு, ஆனால் இந்த ஒரு நாள் போச்சுன்னா அதுக்கப்புறம் பழகிடும். மற்ற நாள் எல்லாமே பழகிடும். அதுக்கப்புறம் எப்போ திரும்பவும் சாட்டர்டே வரும், சண்டே வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம் வந்துட்டு. ஸோ உங்களுக்கும் இப்படிலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்